வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கடற்கொள்ளையர்களிடமிருந்து காப்பாற்றப்பட்ட இலங்கையர்கள் 8 பேரும் சோமாலியாவின் பொசாசோ துறைமுகத்தை அண்மித்துள்ளனர். தகவல் அறியும் சட்டமும் கணக்காய்வு சட்டமும் இலங்கையின் அரசு சேவை மற்றும் நிதி முகாமைத்துவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய சந்தர்ப்பம் என ஜனாதிபதி தெரிவிப்பு. டெங்கு காய்ச்சலினால் திருகோணமலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 14ஆக உயர்வு. நில மீட்பு போராட்டத்தில் ஈடுபடும் கேப்பாப்புலவு மற்றும் கிளிநொச்சியில் உள்ள காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் போராட்டத்திற்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆதரவு. தொடர்வது விரிவான செய்திகள். தகவல் அறியும் சட்டமும் கணக்காய்வு சட்டமும் இலங்கையின் அரசு சேவை மற்றும் நிதி முகாமைத்துவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய சந்தர்ப்பமாகும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பு தாமரை தடாகம் கலையரங்கில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். இலங்கை நிர்வாக சேவை சங்கத்தின் 34வது பொதுக்கூட்டம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட சிலரும் கலந்து கொண்டிருந்தனர். அரசு ஊழியர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான சுமூக உறவு பாதிக்கப்படுகின்றவை ஒரு சில சந்தர்ப்பங்களில் அபிவிருத்தி பணிகளில் தாமதம் ஏற்பட காரணமாக அமைகிறது. பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் ஏன் பல மாதங்களாக நடத்தப்படவில்லை என கேட்டாலோ, மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெறாமைக்கு காரணத்தை கேட்டாலோ, அமைச்சர் திகதியை ஒதுக்கி கொடுக்கவில்லை என்பதை பெரும்பாலும் பதிலாக அமைகிறது. இதற்கு தீர்வாக இந்த வருட ஆரம்பத்தில் மாகாண சபை அமர்வுகள், பாராளுமன்ற அமர்வுகள் நடைபெறாத நாட்கள் அடங்கிய விசேட நாட்காட்டி ஒன்றை தயாரித்து அறிவித்ததால் அந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் மற்றும் தேவையை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அமைச்சர் அந்த நாளில் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். රැස්වීම් පැවැත්වීමේ වැදගත්කම සහ අවශ්‍යතාවය. රැස්වීම් වලට අදාළ ඇමතිතුමා දිනයට පැමිණෙන්න ඕන. காணாமல் ஆக்கப்பட்ட எங்கள் உறவுகள் உயிரோடு இருக்கின்றார்களா? இந்த கேள்வியுடன் தொடர்கிறது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டம். எப்போது எமக்கான தீர்வு முன்வைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்புடன் 26 நாட்களாக தொடர்கிறது இந்த போராட்டம். நாங்கள் 2009 5ஆம் மாதம் 17ஆம் தேதி உள்ளுக்கு வந்தது தம்பி. 16ஆம் தேதி அவர் காயப்பட்டது, 17ஆம் தேதி உள்ளுக்கு வந்தது. வந்து புதுக்குடியிருப்பு மந்தி வில்ல வச்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறேன். இந்த புள்ள தலை காயத்தோட கொண்டு போனவங்க. இதுவரை தனிமே எந்த ஒரு தொடர்பும் இருந்து வெளியால வந்து தேடி பார்த்த அளவுல வவுனி ஆஸ்பத்திரியில முழு பேரோட இருக்கிறார். அந்த பேரு 21ஆம் தேதி டிக்கெட் வெட்டி கொண்டு போயிருக்கிறாங்க. யாரும் கொண்டு போனான்னு தெரியாது. மிதிவடியில கால். அப்ப அவர் சொன்னார், அம்மாக்கு நான் தான் ஒரு புள்ள, அப்பா இல்ல, அம்மாக்கு போய் சொல்லுங்க. அந்த கூடி வந்தவரை சொல்ல அம்மாக்கு போய் சொல்லி அம்மா வாரதுக்கிடையில இவை கொண்டு போனவே ஐயா. ஆமிதான். யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டத்துடன் இன்று இணைந்தனர். இதுவரையில் அவர்கள் எந்த புனர்வாழ்வு முகாம்களிலும் காணப்படவில்லை. அத்தோடு அவர்கள் சம்பந்தமாக எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை. இவர்களில் அதிகமானோர் உயிருடன் பிடிபட்டதற்கான நேரடி சாட்சியங்கள் பல உள்ளன. காணாமல் போன தமது பிள்ளைகளுக்காக 22 நாட்களாக சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டத்தில் இவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு ஸ்டுடியோல வேலை செஞ்சுக்கிற பிள்ளைய அதோட காணல. அப்ப நான் போய் விசாரிச்சு கேட்டு சொன்னாங்க, ஒரு வாகனத்துல வந்து ஏத்தி கொண்டு போனாங்க உங்க பிள்ளைய அப்படின்னு சொல்லி. இந்த பிள்ளை எனக்கு கிடைக்கிறதுக்கு உதவி செஞ்சு கண்ணீர் வடிக்கிறேன். இது வரைக்கும் ஒரு முடிவுமே இல்லாம இருக்கு. அந்த நேரம் வெள்ள வேன் தெரிஞ்சு, இந்த நேரம் ராணுவ வீடு வழி அந்த ஊர் வழியா வந்து தெரிஞ்சு, அவங்கள தவிர வேற யாரும் இல்ல. இந்த பிள்ளைய கடத்தினது அவங்க கையில தான் இந்த புள்ள இருக்கு. இந்த ஒரு பிள்ளைய சொன்னாப்ப சொல்ல போட்டு இருக்கு. ஓட்ஸ் கேட்டு கேட்டு வராங்க தானே, இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கலாம் தானே. இது உலக நாடு முழுக்க பார்த்து கொண்டு தானே இருக்கு. இதுக்கு எந்த தீர்வும் கிடைக்காதா எங்களுக்கு? நம்பி வாக்களித்தவர்கள் தொடர்ந்தும் ஏமாற்றுவதாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். நாங்கள் போட்டு அவையில எடுத்தது முடிவு கிடைக்கும் என்று தான் எடுத்து விட்டுருவோம்.
அவ இன்றைக்கு எல்லா இடம் போய் வெளிநாடுகள் வழியா 2 வருஷம் அவகாசம் என்னன்னு கேட்குறேன்னு சொன்னால் 2 வருஷம் அவகாசத்துக்கு பிறகு தேர்ந்தொரு ஆள் புதுசாக வர நாங்கள் 2 வருஷம் இன்னும் 5 வருஷம் காத்திருக்கிறோம். எங்களோட பிள்ளைகளை நாங்கள் எப்போ காண்றது? இரவும் பகலும் நாங்கள் கண் விழித்து காத்திருக்கின்றோம். நாங்கள் இவ்வளவு வேதனைப்படுகிறோம், துன்பப்படுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். ஒரு துளி கண்ணீர் கண்ட ஆளை நீங்கள் பதில் சொல்லுங்க. உங்களை மனைவி பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு சுதந்திரமாக இருப்பீர்கள். எங்களுடைய வீட்டு நிலைமைகளை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். கடந்த புதன்கிழமை முதல் யாழில் உள்ள காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பரபஞ்சான் முகாம ராணுவ முகாம பார்க்க போனார். யாரு போனவர்? எங்களோட தலைவர் சம்பந்தர் ஐயா. சம்பந்தர் ஐயா போனதுக்காக ராணுவம் அடுத்த நாள் என்ன சொன்னா, எதிர்கட்சி தலைவர் ராணுவ முகாமுக்குள்ள வந்து பார்வையிட்டு போனார். அதற்கு பார்வையிட்டு போனதுக்கு ரணில் விக்ரமசிங்க என்ன சொன்னவர்? அடுத்த நாளாக எதிர்கட்சி தலைவருக்கு எந்த இடத்திலையும் போறதுக்கு உரிமை இருக்குது, அதை யாருமே மறிக்க இயலாது. அதே எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு நாங்கள் தேடி திரிகிற பிள்ளைகளுக்கு தட்டி கேட்க உரிமை இல்லையா? இருக்குத்தானே, ஏன் இல்லை? நல்லபடியா இருக்கு அவருக்கு. அப்ப அதே எங்க பிரதமர் விக்ரமசிங்கா இன்னைக்கு சொல்லியிருக்காருன்றா எதிர்கட்சி தலைவருக்கு இன்னும் கதைக்கலாம், இன்னும் பேசலாம், இந்த இடத்துக்கும் போகலாம். அதே மாதிரி எந்தெந்த முகாம்னு சொல்லி பேப்பர்ல போட்டுருக்காங்க. இந்த முகாமில் வச்சிருக்காங்களா, அந்த முகாமில் வச்சிருக்காங்க, நீ போய் பார்க்கலாம். இல்லாட்டி நீ நேரடியாக ஜனாதிபதியோட கதைக்கலாம். அப்படி மக்கள் போராட்டத்தில் கடந்து சாக போகுது, செத்து கொண்டு இருக்குது. இதுக்கு ஒரு முடிவை சொல்லணும், இன்றைக்கு நல்லபடியாக கதைக்கலாம். என்ன ஏன் நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை நாங்கள் வெளியில எடுத்து விட்டோம்? என்னதுக்காக உள்ளுக்கு எடுத்து விட்டோம்? இதுக்காக தான் உங்களை எடுத்து விட்டேன். எம் கண் முன்னே ஒப்படைத்த உறவுகள் எங்கே? கடந்த 13 நாட்களாக சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மகாராஜா குழுமம் தான் எங்களுடைய போராட்டத்துக்கும் எங்களுடைய துக்கத்துக்கும் ஒத்துழைத்து உலகத்துக்கு பிரசித்திப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த சக்தி டிவி என்பதை நாங்கள் மறக்கவில்லை. அவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறபடியாகத்தான் நாங்களும் மனம் திறந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். கண்ணீரும் கம்பளையுமாகவே தங்களுடைய பிள்ளைகளை கொடுத்துவிட்டு கையால் கொடுத்த பிள்ளைகளை கூட இன்னும் ஒரு மறுமொழி சொல்லாமல் இருக்கின்றார்கள். இந்த படகுடத்தில் தான் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கொடுத்தாங்கள். அப்படி இருக்க இப்போ காணவில்லை என்றால் எங்கே இந்த பிள்ளைகள் எல்லாம்? பிரதமர் சொல்லுகிறார் கொஞ்சம் பேர் செத்துட்டாங்க, கொஞ்சம் பேர் காண இல்லை. அது எங்க போச்சு அந்த பிள்ளைகள்? 17 நாட்கள் கடந்தும் கேப்பாப்புலவு மக்களின் நில மீட்பு போராட்டம் தொடர்கிறது. தமது பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு கோரி கடந்த 1ஆம் திகதி முதல் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. முல்லைத்தீவு இராணுவ தலைமையகம் அமைந்துள்ள சுமார் 530 ஏக்கர் காணியை விடுவிக்க வேண்டும் என்பதே இந்த மக்களின் கோரிக்கை. இப்ப இருக்கிற கட்சி இதெல்லாம் என்னத்தை செய்யறது? அரசாங்கத்தோடு ஒத்த மாதிரி எங்களுக்கு இது விதமான செயல்பாடும் செய்யாமல் முடங்கி அவையோட இருக்கிறோம். அப்ப நாங்கள் ஒரு சிறிய ஒரு பொதுமக்கள் எங்களால என்ன செய்ய முடியும்? நாங்கள் இதைத்தான் செய்ய முடியும். என்ன எங்களோட கட்சிக்காரர் தட்டி கேட்டு தண்டி எங்களை ஒரு வழிக்கு கொண்டு வந்து எங்கள இடத்துல சேர்க்க சொல்லித்தான் நாங்கள் கேட்டு கொண்டு இருக்கிறோம். யாழ் பல்கலைக்கழக முகாமித்துவ பீட மாணவர்களும் கேப்பாப்புலவு மக்களுக்கு இன்று ஆதரவு தெரிவித்தனர். இந்த நல்லாட்சி அரசாங்கம் வந்து இதுக்காக சரியான தீர்வை வந்து வெகு விரைவில் மக்களோட இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத வகையில் விருதகதியில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளணும். அவர்கள் 7 தலைமுறைகளாக வாழ்ந்த பூர்வீக வாழ்விடத்தில் மறுபடியும் அவர்கள் மீள்குடியேற்றம் செய்யப்பட வேண்டும். அவ்வாறு செய்யப்பட்டதோடு அவர்களுக்கு வீடுகள் அமைத்து அவர்களது வாழ்வாதாரங்கள் புனரமைத்து கொடுக்கப்பட வேண்டும். மலையகத்திலிருந்து இடம்பெயர்ந்து 1990ஆம் ஆண்டு கிளிநொச்சி பன்னங்கண்டி கிராமத்தில் குடியமர்த்தப்பட்ட மக்களின் போராட்டம் 14வது நாளாக இன்றும் தொடர்கிறது. 190 குடும்பங்களை சேர்ந்த மலையக மக்கள் இந்த கிராமத்தில் வசிப்பதுடன் தமக்கான காணி உரிமத்தை வழங்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. அரசாங்க அதிபர்கிட்ட போய் கேட்டா சொல்றாரு, இதுக்குரிய ஒரு ஆவணத்தை தாங்க, உங்களுக்குரிய வீட்டு திட்டமோ ஏதோ நாங்க தாரோம் அப்படின்ட்டு. அது எடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு இல்லை. அரசாங்க அதிபருக்கே செய்ய இல்லாதுன்னு சொன்னா நாங்கள் என்னென்னு செய்யறது? இந்த போராட்டம்
தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். நிப்பாட்டக்கூடிய அளவுக்கு நாங்கள் இல்லை. எங்களுக்கு ஏதோ ஒரு முடிவு எங்கட சந்ததியோடையாவது முடியட்டும், எங்கட பிள்ளைகளுக்கு இது ஒரு நன்மையாக இருக்கட்டும் என்று தான் நாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தோம். 27 வருஷமாச்சு இந்த கிராமத்துக்கு. இது எங்களுக்கு யாருமே எந்த உதவியும் செய்யறதுக்கு வரையில. இடம்பெயர்ந்து போயிட்டு வந்தோம், மீள் குடியேற்றம் இதில் தயாரித்துனாங்க. தகர பந்தல் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இப்போ தகரமெல்லாம் உக்கி ஒழுகுது. எங்களுக்கு ஒரு முடிவு வரும் மட்டும் நாங்கள் போராட்டத்தை நிறுத்த போறதா. சோமாலிய கடற்கொள்ளையர்களிடமிருந்து காப்பாற்றப்பட்ட இலங்கையர்கள் 8 பேரும் பொசாசோ துறைமுகத்தை வந்தடைந்துள்ளனர். அவர்களின் தற்போதைய நிலை தொடர்பில் அறிவதற்காக சோமாலியாவில் உள்ள ராய்ட்டர்ஸ் செய்திச் சேவையின் ஊடகவியலாளர் அபிதிகானி ஹசனுடன் நாம் தொடர்பினை ஏற்படுத்தினோம். கப்பலும் அதிகாரிகளும் துறைமுகத்திற்கு வரும் வரை நாங்கள் காத்திருக்கின்றோம். புட்லாண்டின் உபஜனாதிபதியும் அலுவலர்களும் அவர்களின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். கொள்ளையர்கள் மற்றும் பாதுகாப்பு பிரிவினருக்கு இடையிலான துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சந்தர்ப்பத்தில் பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படும் காட்சிகள் இணையத்தில் தற்போது பதிவேற்றப்பட்டுள்ளன. கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை 5:30 அளவில் குறித்த கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து சோமாலியாவின் மொகடிசு துறைமுகத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது. பயணத்தின் போது ஜிபூட்டி துறைமுகத்திற்கு அருகில் நங்கூரமிடப்பட்டிருந்த ஏரிஸ் 13 கப்பல் மொகடிசு துறைமுகத்தை நோக்கி மீள பயணத்தை ஆரம்பித்தது. எனினும் கடந்த 13ஆம் தேதி இரவு ஏரிஸ் கப்பல் சிறிய கப்பல்களில் வந்த சோமாலிய கொள்ளையர்களால் கடத்தப்பட்டது. கடத்தப்பட்ட நாளிலிருந்து கப்பலில் பயணித்தவர்களுடனான அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டன. 14ஆம் தேதி இரவு வடமேல் திசையை நோக்கி 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு கொள்ளையர்களால் ஏரிஸ் கப்பல் கொண்டு செல்லப்பட்டதுடன் ஹபோ நகரிற்கு அருகில் நங்கூரமிடப்பட்டிருந்ததாக ஐரோப்பா சங்கத்தின் கடற்படை உறுதி செய்தது. கப்பலின் உரித்து நிறுவனம் கொள்ளையர்களுடன் கலந்துரையாடியதுடன் அவர்கள் கப்பம் கோரியிருந்தனர். இந்த சந்தர்ப்பத்தில் புன்லாந்து பாதுகாப்பு பிரிவினர் ஏரிஸ் கப்பலை அண்மித்திருந்ததுடன் ஐரோப்பா சங்கத்தின் கடற்படைக்கு சொந்தமான கிலேசியா ராணுவ கப்பல் இந்த சமுத்திரத்தில் இருந்து ஏரிஸ் கப்பலை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் கொள்ளையர்கள் மற்றும் புன்லாந்து பாதுகாப்பு பிரிவினருக்கு இடையே துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றதாக நேற்று தகவல் பதிவானது. இலங்கை நேரப்படி நேற்று மாலை 4:05 மணிக்கு இடையில் கப்பலில் இருந்தவர்கள் தமது உறவினர்களுக்கு தொலைபேசியூடாக அழைப்பை ஏற்படுத்தி துப்பாக்கி பிரயோகத்தை நிறுத்துவதற்கு தலையீடு செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்தனர். அவ்வாறில்லாவிடின் ஒரு மணித்தியாலத்திற்குள் தம்மை கொலை செய்வதாக கொள்ளையர்கள் அறிவித்துள்ளதாகவும் அவர்கள் உறவினர்களுக்கு அறிவித்தனர். அவர்கள் மீது எங்கிருந்து யார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்கின்றார்கள் என்பதை அறிந்திருக்கவில்லை. கப்பலில் 70 கொள்ளையர்கள் இருப்பதாகவும் 4 படகுகளில் சுற்றி வளைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர்கள் கூறினர். இந்த சந்தர்ப்பத்தில் அரச வியூகத்தை வேறு விதமாக முன்னெடுப்பதற்கு நாம் தீர்மானித்தோம். ஏனெனில் எமது கடற்படையினர் அவர்களின் செயற்பாட்டினை முன்னெடுத்திருந்தனர். துபாயின் முன்னாள் தூதுவரை கப்பலின் உரிமையாளரை சந்திப்பதற்காக வெஜ்ராவுக்கு அனுப்பி வைத்தோம். எனினும் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தனர். அதனை அடுத்து பிரச்சினை மேலும் சிக்கலானது. ஒரு மணித்தியாலத்தில் கொலை செய்யப் போவதாக கப்பலில் இருந்தவர்கள் அமைச்சர் மங்கள சமரவீரவிற்கும் எனக்கும் தொலைபேசியூடாக அறிவித்தனர். நாம் உடனடியாக செயற்பட்டு அப்துல் நசீர் சோபே அமைச்சருடன் உரையாடினோம். உடனடியாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதை நிறுத்துமாறும் நாம் வேண்டுகோள் விடுத்தோம். சில நிமிடங்களில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வது நிறுத்தப்பட்டது. B3C ஓராயன் என்ற விமானத்தின் ஊடாக கேம்பெயின் மேரிடைம் படையினரால் கப்பலுக்குள் இடம்பெறும் செயற்பாடுகள் தொடர்பில் 2 மணித்தியாலங்களுக்கு ஒரு முறை எமக்கு அறிவிக்கப்பட்டது. கப்பலுக்கு வெளியே மற்றும் உள்ளே இடம்பெறும் விடயங்கள் தொடர்பில் விமானம் மூலம் கண்காணிக்கப்பட்டு வந்தது. ஏரிஸ் கப்பலின் கேப்டன் நிக்கலஸ் ஆண்டனியின் வீட்டில் உள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ராவிரவுடன் தற்போது நாம் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம் ராவிரகு. நன்றி சிந்துஜன். வணக்கம் சிந்துஜன். சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட ஏரிஸ் 13 என்ற கப்பல் இன்றைய தினம் விடுவிக்கப்பட்டு தற்போது பொசாசோ துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தற்போது இந்த கப்பலின் கேப்டனாக செயற்படும் ஆண்டனி நிக்கோலஸின் வீட்டிற்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். கொழும்பு 15 மட்டக்குழி பகுதியில் இருக்கும் அவருடைய வீட்டிற்கு நாங்கள் தற்போது வருகை தந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய
உறவினர்கள் மாத்திரமே வீட்டில் காணப்படுகின்றனர். குறிப்பாக அவருடைய மனைவி 10 வருடங்களுக்கு முன்னர் உயிரிழந்த நிலையில் அவருடைய மகன் வெளிநாட்டில் தங்கியுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த வீட்டில் தற்போது வசிக்கும் அவருடைய மைத்துனர் தற்போது எங்களோடு இணைந்திருக்கின்றார். உங்களுடைய மைத்துனர் இவ்வாறு கடத்தப்பட்டதாக தெரிவித்ததன் பின்னர் எவ்வாறான சூழ்நிலை உங்களுக்கு காணப்பட்டது? ரொம்ப 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 கவலைப்பட்டு கொண்டிருந்தோம். நாங்கள் எங்களுக்கு உண்மையில நாங்கள் இந்த டிவி நியூஸை பார்த்து தான் எங்களுக்கு தெரியும் இது. அந்த 3 நாளும் நாங்கள் இங்கே ஒரு செத்த வீடு மாதிரி தான் நாங்கள் இருந்தாங்க. இந்த மீடியாக்களில் வர்ற ஒவ்வொரு நியூஸையும் பார்த்து நாங்கள் ரொம்ப பயந்து போய் இருந்தாங்க. நேற்று ஈவினிங் 4 to 6:30 அங்கே நடக்கிற 2 பேருக்கும் இடையில் நடக்கிற சண்டையை கேள்விப்பட்டு இன்னும் பயந்து போயிருந்தாங்க. என்ன இவங்களை கேடயமாக வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க மூலமா அவங்க 1 minute கதைக்க விட்டாங்க. அந்த கதைக்கிற போது சொன்னாங்க கவர்மெண்ட்டை கூடிய சீக்கிரம் 1 hourக்குள்ள நீங்க இருந்தாலும் நிப்பாட்டுறதுக்கு, இந்த ஓரை நிப்பாட்டுறதுக்கு, இந்த ஃபைட்டை நிப்பாட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு நாங்க அதையும் செஞ்சோம். அதற்கு பிறகு திரும்ப சொன்னாங்க இருந்து கொண்டு இந்த வந்திருக்க ஃபோர்ஸஸை விட்ரோ பண்ண சொல்லி அதுக்கு 2 hours டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த 2 hours டைமுக்கும் நாங்கள் கவர்மெண்டோட திரும்ப பேசி ஃபாரின் மினிஸ்ட்ரி, துறைமுகங்கள் அதிகார சபை அந்த 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 அமைச்சுக்கும் போய் நாம நம்முடைய பிரஸ் நல்லா நாங்கள் கொடுத்த ப்ரெஷரிங் காரணமாக கவர்மெண்ட் அதை செய்தார்கள். எது எவ்வாறாயினும் தற்போது அவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். ஆகவே இது தொடர்பான மேலதிக தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடாக கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பிரதான கலையகத்திலிருந்து சிந்துஜன். திருகோணமலையில் டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்ட 6 வயது சிறுமி இன்று உயிரிழந்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலினால் 16 மரணங்கள் பதிவாகியுள்ளன. திருகோணமலை நகரைச் சேர்ந்த உதயராஜன் அஞ்சனா என்ற 6 வயது சிறுமி டெங்கு காய்ச்சலால் இன்று உயிரிழந்துள்ளார். டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்ட உதயராஜன் அஞ்சனா கடந்த 2 நாட்களாக திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு நேற்று பிற்பகல் மாற்றப்பட்டுள்ளார். எனினும் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை அஞ்சனா இவ்வுலகை விட்டு பிரிந்தார். உதயராஜன் அஞ்சனா திருகோணமலை ஸ்ரீ சண்முக இந்து மகளிர் கல்லூரியில் 1ஆம் தரத்தில் கல்வி பயின்றார். எனவே இதுபோன்ற நிகழ்வுகள் இனிமேல் இடம்பெறாமல் இருப்பதற்காக நாம் அதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேணும். 6 வயது வரைக்கும் ஒரு பிள்ளையை வளர்த்து அந்த பிள்ளையை இழந்திருக்கோம் என்று சொன்னா எவ்வளவு கஷ்டமான விஷயம். சிறுவர்களையும் முதியோரையும் கூடுதலாக பாதிக்கின்றது, வளர்ந்தவர்களையும் பாதிக்கின்ற. ஆரம்ப கட்டத்திலே உடனடியாக மருத்துவ உதவியை நாடி தீர்வுகளை பெற்றுக் கொண்டிருந்த இவ்வாறான உயிரிழப்பை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். திருகோணமலை மாவட்டத்தில் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 14 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மட்டக்களப்பில் 2 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் கந்தசாமி முருகானந்தன் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் 3600க்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 2000க்கும் மேற்பட்டோர் திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது கிண்ணியா தள வைத்தியசாலையில் 113 டெங்கு நோயாளர்கள் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் கிண்ணியாவில் டெங்கு காய்ச்சலால் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். டெங்கு காய்ச்சல் தீவிரமாக பரவும் கிண்ணியா பகுதிக்கு மாகாணத்தின் ஏனைய பகுதிகளில் உள்ள வைத்தியர்களும் சேவைக்கு அமர்த்தப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் கந்தசாமி முருகானந்தன் சுட்டிக்காட்டினார். இதேவேளை திருகோணமலை கிண்ணியாவிற்கு கொழும்பிலிருந்து விஜயம் செய்துள்ள விசேட வைத்திய நிபுணர்கள் சிகிச்சை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக கிண்ணியா தள வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் AH சமீம் தெரிவித்துள்ளார். மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கிழக்கு மாகாண சுகாதார பிரதி பணிப்பாளர் டாக்டர் A லதாகரன் தெரிவித்தார். திருகோணமலை மாவட்டத்தில் இன்றைக்கு 72 நோயாளர்கள் டெங்கு நோயாளர்களாக இனங்காணப்பட்டு எமது சுகாதார சேவை தடுப்பு பிரிவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நான் இந்த மக்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால், கட்டாயமாக உங்களது சூழலையும் வீட்டையும் சுத்தமாக வைத்திருந்து நுளம்பு பரவும் பிரதேசங்களை, பெருகும் பிரதேசங்களை இல்லாமல் செய்து டெங்கு நோயிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன்.
கட்டடங்களுக்கு வெளியிலேயே ஒரு கட்டில 3-4 நோயாளர்கள் அவதிப்பட்டு இருந்த ஒரு சூழ்நிலை காணப்படுகின்ற நோயாளிகள் அதிகரித்து காணப்படுவதனால அதுக்கான இருப்பிடம் பெட் வசதிகள் காணாத நிலையில் காணப்படுகிறது. ஒரு பெட்டில் 3 பேர் வீதமாக இருக்கிறது காணக்கூடியதாக இருக்கிறது. நோயாளிகளுக்கு இந்த யூரின் போறதுக்காண்டி பட்டை போடப்படுற நேரத்தில் ஒரு கட்டிலே 3 பேர் இருப்பதாக அவங்க கஷ்ட நிலையில் இருக்கிறார்கள். இதேவேளை கிண்ணியா தள வைத்தியசாலையில் உள்ள நோயாளர் விடுதி பற்றாக்குறையை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். கிண்ணியா தள வைத்தியசாலையில் உள்ள பிரிதொரு கட்டடத்தினையும் வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள பழைய நெற்களஞ்சிய சாலையையும் நோயாளர் விடுதியாக பயன்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கொள்கலன்களில் பொருத்தப்பட்டுள்ள விசேட சிகிச்சை பிரிவொன்றும் கிண்ணியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் MS தௌபிக் இன்று கிண்ணியா தள வைத்தியசாலைக்கு விஜயம் செய்திருந்தார். கடந்த 26ஆம் திகதியிலிருந்து தொடர்ச்சியாக டெங்கு ஒழிப்பு இந்த திட்டத்துக்கு தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய வேலை திட்டத்தை ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று இன்னும் மேலதிகமான வைத்தியர்கள், மேலதிகமான தாதிமார்கள், அதேபோன்று விசேடமாக HDU யூனிட் போர்டையும் ஆரம்பித்திருக்கின்றோம். இதேவேளை டெங்கு நோய் தாக்கம் காரணமாக கிண்ணியா கல்வி வலயத்தில் உள்ள 66 பாடசாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை முப்படையினர், பொதுமக்கள், பொது அமைப்புகள் இணைந்து கிண்ணியாவின் பல பகுதிகளிலும் சுத்திகரிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் சுட்டிக்காட்டினர். நகரசபை, பிரதேச சபை அவங்களோட வேலையை உரிய நேரங்களில் செய்யாததால இனி வருங்காலங்களில் உரிய நேரங்களில் அவங்களோட பணிகளை செய்யும் பட்சத்தில் டெங்கு நோயை நான் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இது எடுக்கிற முயற்சியை தொடர்ந்து எடுத்தா மிக சிறப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேலையற்ற பட்டதாரிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராயும் மக்களுடன் மின்னல் சிறப்பு ஒளிப்பதிவு மட்டக்களப்பில் இன்று நடைபெற்று வருகின்றது. மட்டக்களப்பு கோட்டை பூங்கா வளாகத்தில் இந்த நிகழ்ச்சிக்கான சிறப்பு ஒளிப்பதிவு இடம்பெற்றது. சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜெய் ஸ்ரீரங்காவுடன் மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வேலையற்ற பட்டதாரிகள் இந்த ஒளிப்பதிவில் கலந்து கொண்டுள்ளனர். 25 நாளாகவும் ஆகிவிட்டது. ஆனால் இன்றும் ஒரு தீர்வு வரவில்லை. குழந்தையுடன் நான் அடிக்கடி வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டேதான் இருக்கிறேன். ஆனால் இந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் வேடிக்கை பார்ப்பது போல் இருக்கிறது. இதற்கு ஒரு முடிவு வர வேண்டும். எல்லோரும் கேளிக்கை செய்வது போல் எங்களை ஆக்க விடாதீர்கள். நீங்கள் தான் இதுக்கு ஒரு முடிவு தர வேண்டும். இன்று மின்னல் நிகழ்ச்சிக்காக எங்கள் வேலையில்லா பட்டதாரிகளை சந்தித்து ஸ்ரீரங்கா அவர்கள் எங்களுக்கு ஆதரவு தந்து எங்கள் மின்னல் நிகழ்ச்சி மூலம் எங்களை அறிமுகப்படுத்தியுள்ளார். ஆனால் இதுக்கு ஒரு தீர்வு மின்னல் நிகழ்ச்சி மூலம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். நியமனம் என்ற தீர்வு வந்தால் தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலிருந்து தவிர்ப்போம். தெளிவான முறையில் இந்த மின்னல் நிகழ்ச்சியை நடத்தி எங்களது பிரச்சனை இன்னொரு பரிணாமமாக ஒரு உறுதிமிக்கதாக வெளிப்படுத்தப்பட்டு அதற்கான தீர்வு எட்டுவதற்கு இந்த மின்னல் நிகழ்ச்சியினை ஒழுங்கு செய்த மட்டக்களப்பு மாவட்டம் சார்ந்த ஊடகவியலாளர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளராகவும் அந்த நிகழ்ச்சியின் மூலகர்த்தாகவும் இருக்கின்ற ஸ்ரீரங்கா அண்ணன் அவர்களுக்கும் எமது மட்டக்களப்பு மாவட்டம் மற்றும் அம்பாறை மாவட்டம் சார்ந்த அனைத்து பட்டதாரிகள் சார்பாகவும் மிகவும் மனமுவந்த நன்றிகளை கூற கடமைப்பட்டுள்ளோம். வேலையற்ற பட்டதாரிகளின் பிரச்சினைகள் மற்றும் அவர்களின் கோரிக்கைகள் குறித்து விரிவாக ஆராயப்படும் இந்த சிறப்பு மின்னல் நிகழ்ச்சி ஒளிப்பதிவு நாளை மாலை 6 மணிக்கு சக்தி டிவியில் ஒளிபரப்பாக உள்ளது. வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முடிவின்றி தொடர்கின்றது. 19வது நாளாகவும் வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் யாழ் மாவட்ட செயலகத்தின் முன்னால் தொடர்கிறது. பட்டதாரிகளும் இங்கே ஒன்றாக ஒருமிச்சு எங்களுடைய கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு பேச்சளவில் தான் எங்களுடைய அரசியல் தலைவர்களும் எங்களுக்கு பொறுப்பானவர்களும் சமூகத்தில் பொறுப்பு வாய்ந்தவர்களும் அந்த கருத்தை வெளியிட்டிருந்தார்கள். 3 கிழமைக்குள்ளே எங்களுக்கு தீர்வு தரலாம்னு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதோட செயற்பாடு இன்றைக்கு 4-5 நாளாக போச்சு. ஆனால் அதோட செயற்பாடு மிகவும் ஒரு ஆமை நகர்வை விட மிக குறைவான ஒரு மந்தகதியான செயற்பாடுலாம் இருந்து கொண்டிருக்குது. இதேவேளை விரைவில் தமக்கான நியமனம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி திருகோணமலை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளும் 16 நாட்களாக போராடி வருகின்றனர். முதலமைச்சரின் கருத்தின்படி 4803 பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்படுவதாக 12ஆம் தேதி நடைபெற்ற கலந்துரையாடலில் அறிவித்திருந்தார். இனியும் நாங்கள் நமது மதிப்பிற்குரிய கல்வி அமைச்சரை சந்தித்த வேளையில் அது பற்றிய எங்களுக்கு சரியான தகவல் எதையும் தர மறுக்கின்றார். காரணம் தெரியவில்லை. இன்றும் நாங்கள் 16 நாளாக ஆண்கள் பெண்கள் என்ற எந்த கஷ்டத்தின் மத்தியிலும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தோம். எனவே
எமது நிலையை புரிந்து கொண்டு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை வெகு விரைவில் தருமாறு எங்களை பட்டதாரிகளானது புறக்கணிக்கப்பட்டு வேலை இல்லாமல் ஒரு தொகை அடிப்படையில் இருக்கிறார்கள். இருந்தும் கூட எங்கள் தலைமைகளின் முடிவானது ஒரு தீர்க்கமானதாக எங்களுக்கு எதுவித முடிவுகளும் எட்டப்படாத என்பதுதான் காணப்படுகின்றது. அதனால தான் எங்களோட போராட்டம் இந்த ஆண்டு அடிப்படையிலேயோ அல்லது ஒட்டுமொத்த பட்டதாரிகளுக்கு கிடைக்கணும் என்ற ஒரு நோக்கமே ஒழிய எங்களோட போராட்டமானது வெறுமனே ஒரு வேடிக்கையாகத்தான் பார்க்கிறார்கள் என்றது எங்கள் ஒரு ஆதங்கம். கனடாவிலிருந்து வருகை தந்த அரசியல் மற்றும் வர்த்தக குழுவினர் கண்டி மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க தேரர் திப்படுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை இன்று சந்தித்தனர். Take the message of peace back to Canada. இன்னும் இருவர் மகாராஜா நிறுவனத்தோடு கைச்சாத்திட்டு இருக்கின்றார்கள். இன்னும் இருவர் இங்கே ஒரு ஐஸ் ஃபேக்டரியை போடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையில் பல முயற்சிகளை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் சொல்கின்ற அந்த டயஸ்போரா என்ற வரதியான, அதாவது வெளிநாட்டவர்கள் அல்லது வெளிநாட்டு இலங்கையர்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அரசியல் ரீதியான கருத்துக்களை கொண்டு வருகிறேன் நம்புகின்றேன். நாங்கள் இங்கே வர்த்தகத்தை சம்பந்தப்பட்டவர்கள், வர்த்தகத்துறையில் உள்ளவர்கள். வர்த்தகர்களுக்கு அரசியல் ரீதியான அக்கறையை விட எங்களுக்கு பொருளாதார ரீதியான அக்கறை தான் நிறைய உண்டு. அரசியல் ரீதியான பார்வைக்கு எங்களுடைய அமைச்சர்களை அழைத்து வந்திருந்தோம். மந்திரிமார்களை, பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களோடு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அரசியல் ரீதியான அந்த கருத்து பரிமாற்றங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வெளிநாடுகள் வாழ்கின்ற எல்லோரும் இலங்கைக்கு எதிரானவர்களும் அல்ல, அல்லது இலங்கையை வெறுப்பவர்களும் அல்ல. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றன. அனர்த்த முகாமைத்துவம் குறித்த செயலமர்வு ஒன்று மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாபா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் MLAM ஹிஸ்புல்லா, பாராளுமன்ற உறுப்பினர்களான சீனிதம்பி யோகேஸ்வரன் மற்றும் ஞானமுத்து ஸ்ரீநேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாணத்தில் ஏற்படும் அனர்த்தங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. கிரான் பாலம் தெரிவிக்கப்படுமாக இருந்தால் 3 பிரதேச செயலக பிரிவுக்குரிய வெள்ள அனர்த்தம் வாரதை தடை செய்யலாம். இந்த முறை வறட்சி வரும் என்று திடீரென யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் வறட்சி வந்துவிட்டது. அவை காலநிலை மாறுகின்றபடியினால் உங்களிடம் பாரிய பொறுப்பு தங்கி இருக்கிறது. அனர்த்தம் வந்த போது உடனடியாக இப்ப நிவாரணம் கொடுப்பதாக இருந்தால் அந்த அனர்த்தம் வந்து முடிந்ததன் பிற்பாடு நிவாரணம் கொடுப்பதில் பொருத்தம் இல்லை, கொடுக்காமல் விடலாம். அனர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்குறதா உண்மை. இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் 75 ஓட்டங்களால் முன்னிலையில் உள்ளது. இரண்டாம் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடும் இலங்கை அணி விக்கெட் இழப்பின்றி 54 ஓட்டங்களை பெற்றிருந்த போது இன்றைய 3ஆம் நாள் ஆட்டம் முடிவிற்கு வந்தது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.